ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் நடிப்பில் கோட் வெற்றி நடை போடுகிறது. எம்பி டெவலப்பர்ஸ் லான்ச்சிங் எம்பி பெட்டல்ஸ் வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். விஜய் அண்ணன் நடித்து வெங்கட் பிரபு அண்ணன் இயக்கி ஏஜிஎஸ் தயாரிப்பில் வந்து கோட் படத்தை இன்னைக்கு நானும் எனது தம்பி சண்முக பாண்டியனும் அவரோட படக்குழுவினரும் இன்னைக்கு வந்து நாங்கள் படத்தை பார்த்தீங்க. உண்மையிலேயே எல்லா படமும் நான் முதல்ல பார்க்கும்போது அந்த டைட்டில் கார்டு படம் எல்லா பேரும் படிப்பேன். ஆனால் கோட் படத்தை வந்து அப்பா காட்சி அந்த ஏஐ மூலயமா பண்ணது வந்து எனக்கு ஒவ்வொரு செகண்டும் அந்த முடியிலேருந்து அந்த கண்ணிலேருந்து அந்த மூக்கிலேருந்து அந்த வாயிலேருந்து அப்பாவை அப்படியே நான் ஸ்டன்னாக போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருந்தேன். உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குது கேப்டன் திருப்பி வந்து கோட்டில் இந்த மாதிரி ஒரு சீன் பார்க்குறது. ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் பார்த்தாலும் இன்றைக்கும் தியேட்டர் ஃபுல்லாக இருந்து இன்றைக்கி எங்கள் கட்சிக்காரங்க ஃபேன்ஸு விஜய் ரசிகர்கள் பார்க்குறப்போ விஜய் ரசிகர்கள் பார்க்குறப்போ உண்மையிலேயே சந்தோஷமாக இன்றைக்கும் அந்த சத்தமும் அதிர்வும் தியேட்டரில் கேட்குறப்போ இன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி வெங்கட் பிரபு ஃபஸ்ட் ஹவர் வரைக்கும் பார்த்தேன். உண்மையிலே நல்லா ஏக்கியிருக்காரு கேப்டனோட காட்சிகள்லாம். இனி செகண்ட் ஹாஃப் எப்படி பார்க்குறோம். விஜயானும் நல்லா நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கராஜன் நல்ல மியூசிக், படம் நல்லா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்கணும். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் படத்துலையும் விஜயகாந்த் தோன்ற வைப்பீங்களா சார்? நான் நடிக்கலை, அதனால் அதை பற்றி பதில் சொல்லுங்கள். அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அது எங்கள் டைரக்ஷன் டீம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அது எப்படி அப்பா அந்த படத்துக்கு படைத்தலைவங்க தான் அதை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அது வருதா இல்லையான்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரியும். இது பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். இன்னைக்கு விஜய் அண்ணானும் வெங்கட் பிரபானும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். நிறைஞ்ச மனசு ஷூட்டிங் அப்போ கேப்டன் வந்து வெங்கட் பிரபானை வந்து நடிக்க வச்சாரு. ஸோ அது எல்லாமே இது வந்து கேப்டன் ட்ரிபியூட்னு அவங்க சொல்லி தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால உண்மையிலே அவங்க சந்தோஷம். கண்டனம் நாங்கள் எதுவும் தெரிவிக்கல. அது எப்படி பண்றாங்கன்னு நாங்கள் தலைமை கல்வி தெளிவு அறிவிப்பு கொடுத்துருக்கோம். யார் பயன்படுத்தினாலும் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பயன்படுத்துங்க நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுபடி தான் நடக்கும். அவரோட தனிப்பட்ட கருத்து. அது வந்து நான் சொல்றேன், அவரோட தனிப்பட்ட கருத்து. நான் வந்து படமா பாக்குறப்போ இன்னைக்கு வெங்கட் பிரபன் ஒரு காட்சியை அவர் செட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்த அப்படி காட்சி அமைக்கணும் அப்படின்னு இருக்கோ அந்த காட்சி அமைக்கணும். நாயக்கா மீசராஜன் கேப்டனே நீங்க சொன்னாலும் நீ கேப்டனே அதுக்கு ஒத்துப்பார். ஏன்னா செந்தூர பாண்டி படத்துல அன்னைக்கு கேப்டன் பெரிய நடிகராக இருக்கிற போது அன்னைக்கு எஸ் ஏ சந்திரசேகர் கேப்டன் விஜய் அன்னைக்கு வந்து ஃபைட் பண்றப்போ கேப்டன் நீங்க உட்காரணும்னு சொன்னா நீ கேப்டன் உட்காந்துருக்கணும் ஃபைட் சண்டை காட்சி. அதனால இந்த சினிமா தொழில்நுட்பம் கதைக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால இதெல்லாம் அவங்க பெருசு பண்றாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய உருவத்தை பயன்படுத்தி விஜய் இது வந்து விஜயகாந்தோடைய இடத்தை நிரப்புறதுக்கான அறிவுரைன்னு பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு இந்த காட்சி வடிவம்? இது வந்து நம்ம ட்ரிபியூட்டா நம்ம பார்த்தா போதும். இன்னைக்கு வந்து கேப்டன் ஃபேன்ஸ் வந்து கேப்டனுக்காக வந்தாங்க. விஜய் அண்ணா ஃபேன்ஸ் வந்து விஜய் சாருக்காக வந்திருக்காங்க. இது வந்து ட்ரிபியூட். இன்னைக்கு வந்து செந்தூர பாண்டியிலிருந்து இந்த அந்த பாசமும் பந்தமும் தொடர்ந்துட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கும் கேப்டனுக்கும். அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சிக்கு அவருக்கும் கேப்டனும் தொடர்ந்துட்டு இருக்கு. 47 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் இது வந்து ஒரு குடும்ப ஒரு படமாக தான் நான் பார்க்கணும். நிரப்புறது நடத்தக்கூடிய மாநாட்டில் முதல்ல அவங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து அவங்க வந்து இப்பதான் கட்சி அனௌன்ஸ் பண்றாங்க. நாங்க வந்து அதுல கலந்துக்கணும் இருக்கணும்னா அது இல்லை. அவங்க கட்சி அவங்க பொசிஷன் இது என்னமோ நீங்க தேமுதிக கூட்டணி செய்கிறதா கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. அப்படி இல்லை. நீங்க அவங்க கட்சி அவங்களோட வழியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் கோட் படத்தை தான் பார்க்க வந்தேன். இன்னைக்கு அவங்க தாவாக்க அவங்களை பத்தி நான் பேசுறேன். கோட் படத்தை தான் பார்க்க நடத்தக்கூடிய மதுவெடுப்பு மாநாட்டுக்கு அதிமுக அழைப்பு கொடுத்துருக்காங்க. நடிகர் விஜய்க்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்தால் தேமுதிக மாநாட்டு அது அழைப்பு வந்துச்சுன்னா அது வந்து தலைமை கழகம் அறிவிக்கும். சரிங்களா? தேங்க்யூ.